ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன மாதிரியான ஜாப், என்ன மாதிரியான வேக்கன்சிஸ் எல்லாம் வந்து விட்டுருக்காங்க, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் கிடைச்ச நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது 27/10/2025 கிடைச்ச நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. ஸோ இது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 போஸ்ட்டுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 19,500 இருந்து 71,900 வரைக்குமே உங்களுக்கான ஸ்கேல் பே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1429 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 426 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 364 வேக்கன்சிஸ், பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 48 வேக்கன்சிஸ், எம்பிசி டிஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 275 வேக்கன்சிஸு, எஸ்சிக்கு வந்து 250 வேக்கன்சி, எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 1429 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸ்க்கு வந்து எவ்வளோ, டிஏபிக்கு எவ்வளோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம். இந்த பிஎஸ்டிஎம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. ஸோ அது பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் வந்து ஸ்கூல் லெவலாகட்டும் காலேஜ் லெவலாகட்டும் தமிழ் மீடியத்தில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான வேக்கன்சிஸுமே வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதாவது யார் யாரெல்லாம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கான வேக்கன்சிஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 18 இயர்ஸ் யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து அவங்க வந்து கொடுக்கல. ஸோ எந்த விதமான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுமே வந்து கிடையாது. 18 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கான எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து +2 வந்து எதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா பயாலஜி முடிச்சிருக்கணும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் 10th அதாவது எஸ்எஸ்எல்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி வந்து படிச்சிருக்கணும். அதாவது எஸ்எஸ்எல்சியில் தமிழ் லாங்குவேஜும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவங்களோட ஒரு கண்டிஷன்ஸாக வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டரு, இந்த வந்து பார்த்திங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து இருக்கும். இதுக்கான டியூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 hour வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 50 மார்க்கு. அதில் வந்து எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அதர்ஸ்க்கு வந்து 40% ஆஃப் மார்க்ஸ் அவங்களும் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அதில் வந்து ஆப்ஷனல் மார்க் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நடக்கும். ஒன்றா கம்ப்யூட்டர் பேஸில் நடக்கும், இல்லை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 hours வந்து நடக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸு. இதில் வந்து எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ் எடுத்திருந்தாவே நீங்கள் வந்து எலிஜிபிள். அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா குறிப்பிட்டு வந்து அவங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்கும், இந்த பிளேஸில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுக்கல. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ஸ்லுமே வந்து 1 or more சென்டர்ஸில் வந்து
நடக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி வந்து அப்ளை பண்ணினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து போட்டாலும் உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸில் தான் நீங்கள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த விதமான டிஏவும் டிஏவும் அவங்க பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபீஸு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி இதில் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு சொன்னால் அதுக்கான லிங்க்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் வந்து அவங்க என்னென்ன ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்களோ அதுபடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக மொபைல் நம்பர் தனியாகவும் இமெயில் தனியாகவும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், எங்கே எக்ஸாம் சென்டரு, அவங்களோட கால் லெட்டர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாகவும் ஃபோன் நம்பர் மூலியமாகவும் தான் வரும். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து அதை வந்து மேனிட்டரியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து முழுக்க கண்டிப்பாக வந்து ஆன்லைன் மூலிமா தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட்ஸ், அதாவது கேண்டிடேட்ஸ்க்கான டிக்ளரேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஓகேன்னு சொல்லி இதை படித்து பார்த்துட்டு இது எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டு அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டீட்டெயில்டாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஹவு டு அப்ளை, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, ரிசர்வேஷன்ஸ் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ் க்ரைட்டீரியாலாம் வந்து இருக்குது, எப்படி பே பண்ணலாம், ஜாயினிங் டைம் எப்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குது, ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் வந்து உள்ளே போய் படித்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸான டேட்டு. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 27/10/2025 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 27/10/2025 ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 16/11/2025 தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிளோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா அது வந்து லேட்டராக வந்து இன்டிமேட் பண்ணுறதா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உமன் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுவுமே வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒரு டைம் நீங்களும் உள்ளே போய் என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லாமே ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பேங்க் ஜாப்ஸான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.